வள்ளியக்கா, நீதான் என்ன காப்பாத்தணும். என்னடி இது புது நாடகம்? நாடகமா? பின்ன உன் பழைய நாடகம் மண்டபத்தண்டை வெளுத்து போச்சே. மசம் இருந்துகிட்டு ஆள் மயக்கிற தொழில ஆரம்பிச்சுட்ட. அக்கா, அநியாயமா பேசாதே. பெரிய நியாயக்காரி நீ. என் மச்சான் இன்னி ராத்திரி உன் கூடாரத்துக்கு வருதா இல்லையா? என்கிட்ட உண்மையை ஒழிக்காம சொல்லிடு. அக்கா, சத்தம் போடாம நான் சொல்றத கேளு. நான் ஒண்ணும் உன் மச்சான் இங்க வர சொல்லல. ஜக்கம்மா ஆணையா சொல்றேன். உன் மச்சான இம்மி கூட நான் மனசுலயும் நினைச்சதில்லை. எப்படியாவது என்ன கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்ப கூட இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசி ராத்திரி வேற வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கான் உன் மச்சான். சத்தியமா? சத்தியமா சொல்றேன் அக்கா. இனி என்னால பொறுக்கவே முடியாது. இன்றிரவு என்ன நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். நீயும் என்ன போல ஒரு பெண் தானே அக்கா. எனக்காக இறங்க மாட்டாயா அக்கா? சுந்தரி, அழாதே. அப்படியானால் என்னை காப்பாற்றுகிறாயா? சுந்தரி, செக்கம்மா தான் உன்னையும் என்னையும் காப்பாத்தணும். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது. இன்னி ராத்திரி ஏன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம்? எவ்வளவு நாளைக்கு காத்திருக்கிறது? காத்திருக்கிறதா? காத்து இருக்கும், போகும், வரும். அது ஒரே இடத்துல இருக்கிற வஸ்துவா என்ன அது? விளையாடாத. உங்ககிட்ட முக்கியமான சமாச்சாரம் சொல்றதுக்கு வந்தேன். ரொம்ப முக்கியமான சங்கதியா? அப்ப வேண்டாம். அட சொல்றத கேளப்பா. உங்க சிநேகிதரோட பேசிக்கிட்டு இருந்ததுனால கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. மிருதங்கத்தையா? அப்படின்னாதான் தேவையில்லையே. குரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடி. அக்கிரமக்கார ஆம்பளைங்க கிட்ட அமுட்டுக்கிட்ட பொம்பளைங்களுக்கு பல பக்கத்துல இடி. அது போல சுந்தரிய கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பரிதாபமா இருக்கு. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். எப்படி காப்பாத்துறது? அங்கதான் எல்லாவனும் இடுதறியனா இருக்கானே உங்க கும்பல். அட பயந்தாங்குழி, நீங்க ஒண்ணு அங்க வர வேண்டாம். சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலாடஞ்ச மண்டபத்துல இருப்பா. வந்து கூட்டிட்டு போயிட சொல்லு. அப்படியா? சரி, சுந்தரிய கூட்டிட்டு போயிட்டா மண்டபம் காலி. நமக்கு ஒரு இல்லையா? நான் போய் சொல்லிடுறேன். முதுக கொஞ்சம் காமி. ஏன் காமிய நல்லா திரும்பி. ராத்திரி கூட்டிட்டு வர சொல்றேன். தம்பி விஷயம் வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த நிரந்தரிய பார்த்தேன். அவ சொல்றா இன்னைக்கு ராத்திரி சுந்தரிய கூட்டி கொண்டாந்து அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கே அதுல விட்டுடுவாளாம். நாம கூட்டிட்டு போனோம். என்ன செய்ய போறீங்க தம்பி? ஒண்ணு செய்வோமே. அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கே அதையே வாடகைக்கு வாங்கிட்டான். சரி, அதற்கெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஜக்கா. என்ன முடிவு? பண்டார தெருவில் நம்ம வீடு ஒண்ணு காலியா இருக்குது இல்ல? இருக்கு. ஊர் கோடி ஒருத்தருக்கும் தெரியாது. அதில் நம்ம சுந்தரிய குடி வச்சிட போறேன். ஐயோ, என்னங்க தம்பி வர வர வேகமா போறீங்களே. இந்த காலத்துல வேகமா போனா தான் வேலை நடக்கும் ஜக்கா. வேகம் வேணும், அதுல முன்னால ஒரு வி போடணும். அப்படின்னா விவேகம். அப்புறம் உங்க நோக்கம். சுந்தரி, என் ஆசைக்கடலே, அமிர்த கட்டியே, உனக்காக நான் எத்தனை இரவுகள் தூங்கவில்லை தெரியுமா? ஆஹா, என் சுந்தராங்கி, ஆஹா, என் தங்கமே, இன்றாவது என் மீது தயவு வைத்தாய். அதற்காக நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது. என் உல்லாத ராணி, உலகத்து பேரழகி. வள்ளி வள்ளியாவது கள்ளியாவது உன் கால் தூசி கூட பெறமாட்டாளே அந்த வள்ளி. வள்ளி வந்து விடுவாளா என்று பயப்படுகிறாயா? வரட்டுமே, நான் இருக்கிறேன். அந்த கழுதை முன்னாலேயே நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். அவள் மீது எனக்கு உண்மையில் ஒரு துளி கூட ஆசை கிடையாது. அடியன் அற்புதமே, என் ஆசையெல்லாம் உன்னிடம் தானடி. உனக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை. சுந்தரி, ஏ தெய்வமே, உன் ஒளியை அதிகமாக்கி இவள் அழகை அனுபவிக்கிறேன்.
அனுபவிப்பாயடா என் அழகு ராஜா. நீயா? மோசக்காரனே, நயவஞ்சக நரியே, உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று, இதுதான் உன் ஆசையோ? ஆசை என் இஷ்டமடியதெல்லாம். நீ யார் என்னை கேட்க? நான் ஆண் பிள்ளை. அதனால் மீசையை விதவிதமாய் வைத்துக் கொள்வதை போல் ஆசையும் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறாயா? துரோகி, சட்ட மாற்ற மாதிரி பொம்பளைய மாத்திக்கிட்டே போற சதிகார நீதாங்கிறத இப்பதான் தெரியுது. தெரிந்து என்ன செய்துவிட முடியும்? நானும் ஒரு தொம்பர பெண், சுந்தரி அல்ல. என் ரத்தத்திலும் காட்டுத்தனம் ஓடுது. எடு உன் கட்டியை. ஏ ஆம்பளை, எடு, இல்ல உன்னை விட மாட்டேன். நம்பிக்கை துரோகி. வள்ளி, 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 வள்ளி. சுந்தரி, அத்தான், எனக்கு என்னமோ ஒரே திகிலாக இருக்கிறது. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. சீக்கிரத்தில் நாடறிய நம் கல்யாணம் நடப்பதற்கான வழியை காண்பதுதான் இனி என் வேலை. என்னை கைவிட்டு விட மாட்டீர்களே அத்தான்? ஒரு காலம் இல்லை சுந்தரி. வாழ்ந்தால் நாம் இருவரும் தான் வாழ்வோம், இல்லை இருவரும் இறப்போம். என் பாக்கியமே பாக்கியம். சரி, உனக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வருகிறேன். நான் வருத்தமா? அத்தான், பயப்படாதே சுந்தரி, நான் வருகிறேன். சீக்கிரம் வந்து விடுங்கள் அத்தான். சரி. எங்கே வள்ளி? வள்ளி, 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 சுந்தரி, வள்ளி, வள்ளி, எங்க? வள்ளி எங்க? காணாமே. வள்ளி சுந்தரி காணாமே. சுந்தரி காணாமா? எங்க சுந்தரி? வள்ளி சுந்தரி சுந்தரி காணா. சுந்தரி, வள்ளி, சுந்தரி, சுந்தரி, சுந்தரி காணாமா? வீரா, வீரா, அதோ யாரு? அதோ சுத்தி வர்றா. அவளை கேட்டா தெரியும். கை சமக்க விடுறா. வேண்டி சொக்கி, எங்கடி வள்ளி சுந்தரியும்? எங்கடி சுந்தரி வள்ளி? பள்ளி எங்கடி? என்னடி முழிக்கிறேன்? இங்கதானே இருந்தாங்க. இருந்தாங்களா? என்னடி முழிக்கிறேன்? சொல்லடி, வள்ளி சுந்தரி எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? சொல்லு. கள்ளி இருந்தா தெரியாதா? வாடி. தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாதா? அடி பாவி, எங்கடி வள்ளி? அம்மா, இவளுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாதும்மா. எங்கடி இருக்கா? சொல்லடி உண்மையே. எங்க சுந்தரி வள்ளி? வள்ளி எங்க? எனக்கு தெரியாது. சொல்லு உண்மையே. எனக்கு தெரியாது. தெரியாது. சுந்தரியோட ஆசனாயன் யார்? அதுவும் தெரியாது. தெரியாது. உண்மையை சொல். உடம்பத்தால உரிச்சு போடுவேன். சத்தியமா தெரியாது. சொல். தெரியாது. சுந்தரி, அத்தான், இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா? எப்படி இருக்கிறேன் அத்தான்? எப்படி எப்படியோ இருக்கிறாய். இவ்வளவுதானா? சுந்தரி, உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி. இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான். சுந்தரி, அறிவு குறைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல என் ஆசை. மன தடுமாற்றத்தால் உண்டான மயக்கம் அல்ல என் ஆசை. வெறும் உடம்பின் வெளி அழகால் விளைந்த வெறி அல்ல என் ஆசை. எந்த பிறவியிலோ கருவாகி அடுத்து எத்தனை பிறவிகளிலோ உருவாகி இந்த பிறவியிலே பிறந்திருக்கும் பேராசையடி என் ஆசை. என் ஆசை அழியாது, அசையாது, மாறாதே சுந்தரி. நன்றி. உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு என் நன்றி அத்தான். சுந்தரி,
குலத்தின் கௌரவத்தை குலைத்து விட்டாயடா பாவி. நீ அவன் அத்தை மகளாடி அற்ப நாயன். அப்பா, நீ என் மகனா? ஜாதி பெருமையை சிதைத்து விட்டாயடா சண்டாளா. தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி. அதை ஏளனம் செய்யவோ இழித்து கூறுவோ யாருக்கும் உரிமை இல்லை. சேகர், மரியாதையாக இவளை வெளியே துரத்திவிட்டு என் மானத்தை உன் மானத்தை காப்பாற்றிக் கொள். அப்பா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள். அழாதே சுந்தரி. ஏண்டி பசப்புக்காரி, நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்தவன் வேறு வேண்டுமா? பஞ்ச சுரக்கிக்கு பஞ்சன சிங்கார், ஜோடி போட மாடு வீட்டு மாப்பிள்ளை. பேஷ் பேஷ், காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததான். அப்பா, என்னை திட்டுங்கள். அவளை திட்ட நீங்கள் யார்? உன் அப்பனடா அப்பன். என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்தை அளித்த இந்த சண்டாளியை என் கையால் கொண்டு விட்டுத்தான் வேண்டாம் அப்பா. இல்லுங்கள் அப்படியே. அமிர்தம், காரியம் மிஞ்சி விட்டது. தெரியவே எனக்கு. நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கா? ஆம், ஊரார் விழுத்திக் கொண்டு சிரிக்கும் முன்னரே நீங்கள் போய்விடுங்கள். இந்த நாசக்கார பெயர் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் போங்க. சரி. சேகர், அம்மா, என்ன அடக்கமான பிள்ளைடா நீ. யார் பெற்ற மகளையோ அநியாயம் செய்து விட்டாயே. அம்மா, நானா? சேகர், நீ இப்போது என் பேச்சை கேட்கிறாயா இல்லையா? என்றம்மா மறுத்தேன். அப்போது நீ வீட்டுக்கு போ. சுந்தரி? உன் சுந்தரியை மென்று தின்று விட மாட்டேன். போ நீ. அவளை தனியாக விட்டு விட்டா? உன் தாயடா நான். உன் இன்பத்திற்கு இடையூறாக எதுவும் செய்ய மாட்டேன். என் சொல்ல கடைசி முறை என்று நினைத்துக் கொண்டாவது கேட்டு நடடா. போய்விடு. போகிறேன் அம்மா. சுந்தரி. அத்தா, சுந்தரி, அழாதே. ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம். நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன். நன்றி தாயே. தாய்தான் நான் உனக்கு, மகள்தான் நீ எனக்கு. என்னை நீ உன் மாமியாக மனதிலும் எண்ணாதே சுந்தரி. என்னம்மா இது? அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நியாயமா அம்மா? நானா அநியாயம் பேசுகிறேன்? இல்லை சுந்தரி, கண்ணியமானவன் உத்தமன் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேனோ அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை பாழாக்கி விட்டான். அதற்காக சுந்தரி, அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டுவிடம்மா நீ. ஐயோ, என்னம்மா இது? நீங்களா இந்த ஏழையின் காலில் விழுவது? ஆம், என் மகன் செய்த பாவம் அவ்வளவு கோரமானதும். அதற்கு நான் இதுவும் செய்யலாம், இன்னமும் செய்யலாம். இல்லை இல்லை, அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. நாங்கள் இருவரும் நிரபராதிகள். நீங்கள் தான் எங்கள் களங்கமற்ற காதலை தவறாக கூறுகிறீர்கள். காதல், இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் அம்மா. அம்மா, நானும் உங்களைப் போல் ஒரு பெண் அல்லவா? என்னை பாருங்கள். நான் கள்ளி அல்ல, பேராசைக்காரி அல்ல. எனக்காக இறங்குங்கள். என்னை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அம்மா. சுந்தரி, உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறாய். ஏழ்மையின் குறியோ தாழ்மையின் குறியோ உன்னிடம் இம்மியும் இல்லை. உன் உருவம், உன் குணம், உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது. எல்லா வகையிலும் சிறந்துள்ள நீ எனக்கு ஏற்ற மருமகள் தான். ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடவி படர்ந்து நிற்கும் ஒரு கொடிதான். தனி மரம் அல்ல. நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆசை பக்தி எல்லாம் இருக்கும் போது மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா அம்மா? அம்மா, நீங்கள் மனது வைத்தால். மனதிருக்கிறது, மார்க்கம்தான் இல்லை மகளே. உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கி நிற்கிறார் என்று எண்ணுகிறாயா? இல்லை, மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் ஒன்று. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யக்காரன். எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர் ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியமா? பணம், அந்தஸ்து என்ற தூப தீபங்களால் அந்த பூதம் வெறியாட்டம் போட அந்த ஆட்டத்தில் சொக்கி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா? பகிஷ்காரம் என்ற பானத்தை எடுத்த எடுப்பில் பிரயோகித்து உன்னையும் சேகரனையும் விலவிலக்கச் செய்து முடிவில் உங்கள் ரத்தத்தை குடித்தும் விடுவார்களே அந்த மூர்க்கர்கள். அம்மா, என் கதி. ஒரு தடையுமின்றி உல்லாசமாக குலவி மகிழ்ந்திட நீங்கள் இருவரும்
குயிலின் குலத்திலும் மானின் இனத்திலும் ஏன் பிறந்திருக்க கூடாது? 1000 கடவுள்களையும் 10000 ஜாதிகளையும் கொண்ட இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனடி பிறந்தாயே? பிறந்தாயே, உயர்ந்த ஜாதியில் ஏன் பிறக்கவில்லை? ஏழையாக இருந்தாலும் என் அண்ணன் மகளாக நீ ஏன் பிறக்கவில்லை? ஐயோ, அது என் தவறா அம்மா? அம்மா, இந்த அனாதை கண்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவளிக்கத்தான் வேண்டும். சுந்தரி, ஒருபோதும் உன் நினைவு நிறைவேறாது. உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்பனமாக நினைத்து அவனை உன் மனதில் இருந்து தூக்கி எறி. வீணாக நீயும் செத்து அவனையும் சாகடித்து அவரையும் என்னையும் நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன புண்ணியம் உண்டு சுந்தரி? மீண்டும் உன்னை சந்திக்கிறேன். வேண்டாம்மா, அபலைதான். எங்கம்மா போவேன்? உனக்காக ஏங்கி எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கும் உன் பெற்றோரிடம் போய் சேர்ந்து கொள். பரந்த இந்த உலகத்தில் உனக்காயிடமில்லை. போ, தைரியமாக போ. உன் கூட்டத்தாருடனே சேர்ந்து கொள். என் பேச்சை கேளம்மா. போ. ஐயோ தெய்வமே! அமர்தா, துரத்துட்டே இல்லையா? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? பேசாம இருங்க. சுந்தரி ஓடிவிட்டாள். அம்மா, டேய், இன்னும் நீ படுக்கலையா? நீங்க போங்க, போய் படுத்துங்க. போங்க. அம்மா சுந்தரி, வாடா, மேல் போகலாம். வா. என்னம்மா